தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் தகைசால் தமிழருமான இலக்கியச் செல்வர் குமரி அனந்தனின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இலக்கியச் செல்வர் குமரி அனந்தன் தனது வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் தமிழக அரசியலுக்கும் ஆற்றிய பங்கு மகத்தானது. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் கடந்த 1933ஆம் ஆண்டு பிறந்த இவர் கடந்த ஆண்டு இதே நாளில் மறைந்தார். அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குமரி அனந்தனின் திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர்கள் கோபண்ணா, சொர்ணா சேதுராமன், இதயதுல்லா, மாநில அமைப்பு செயலாளர் ராமோகன், வர்த்தக காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் MG ராமசாமி, மாநில பொதுச் செயலாளர் SA வாசு, மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் கராத்தை செல்வம், வர்த்தக காங்கிரஸ் நிர்வாகிகள் கொண்டல்தாசன், தணிகாச்சலம், PR பாண்டியன், வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் செந்தில் குரு, ஹேம்நாத், மீரான், தாம்பரம் பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக விளங்கியவர் நம்முடைய அருமைக்குரிய தலைவர் திரு குமரி அனந்தன் அவர்கள். சுமார் 5 முறை சட்டமன்றத்திலே உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே சிறப்புடன் பணியாற்றியவர். அது மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜரோடு தன்னை இணைத்துக் கொண்டு அவரின் அடிச்சுவடை ஒட்டி அவர் விட்டு சென்ற நாகர்கோவில் தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பொறுப்பேற்று பாராளுமன்றத்தில் வெகு சிறப்பாக பணியாற்றியவர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தனது அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குமரி அனந்தனின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் வழக்கறிஞர் சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.